வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன் பார்க்க போகிறோம். அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள பிப்ரவரி மாதத்துக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசிக்காரங்க பொறுத்தவரையில் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், ஹஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அடங்கியது தான் இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரனுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கவனமாக ஒழுங்காக கணக்கு பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு ஹெல்பிங் மைண்டோடு ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு தரக்கூடிய வாரம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையுது. சரியாக சொல்லணுன்னா, எந்த ஒரு வேலையும் சரியாக செய்யணுன்ற எண்ணம் இவங்களை நல்லபடியாக வேலை செஞ்சு முடிக்க வைக்கும். அது இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, இவங்க யாராவது தப்பு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை இவங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்க இவங்களோட ஆஃபீஸரெல்லாம் இதை பார்த்து "இப்பா நீ கரெக்டாக பண்ண" அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். பொதுவாக கமர்ஷியலில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் படிக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாரம் தான் இந்த வாரம் கன்னிராசி பொறுத்த வரைக்கும். இவங்களோட திறமைலாம் நல்லபடியாக வெளிப்படும். வேலையில் சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல நிதானமாக ஷார்ப்பாக யோசனை பண்ணி சரி பார்க்காம எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு. தவறாமல் நீங்கள் செயல்படுங்க. மற்றவர்களோட தவறை அதிகமாக சுட்டி காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பகையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்ஃபெக்ஷன்ற பேரில் கொஞ்சம் டிலே பண்ணி வேலை செய்யாதீங்க. கரெக்டான ஒரு யோசனை பண்ணி டக்குன்னு முடிச்சிங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணம் பொறுத்த வரைக்கும் வருமானம் நிலையானதாக இருக்கும். எஜுகேஷன்லேயோ இல்லைன்னா மெடிக்கல்லையோ சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கணக்கு சார்ந்த விஷயங்கள், அதாவது கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நிலுவைத் தொகை வர்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்ட் டைமில் வேலை செய்கிறது மூலியமான விஷயங்கள்லாம் கூடுதலாக வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன லாபத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஒரு வேலையை எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் சில நேரங்களில் சிக்கலை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது உங்களை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது இவருக்கு அப்படிங்கிற மாதிரியா. உங்களை உங்களோட மதிப்பு தெரியாமல் இருக்கிறதா நீங்கள் நினைப்பீங்க. அது அப்படி நினைக்காதீங்க. உங்களோட மதிப்பு நல்லபடியாக எல்லோரும் நினைக்க தான் செய்வாங்க. அது கொஞ்சம் ஒரு நல்ல வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட குற்றம் பேசி தவிர்க்கிறது நல்லது. அது அப்படி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மனசை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக யோசிக்காதீங்க. அது ஒரு உங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதனால் தூக்கம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த தூக்கத்தை குறைக்காமல் நல்லபடியாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த அளவுக்கு மௌன வழிபாடு செய்யுங்க, ஜபம் செய்யுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல புக்கு படிக்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசு பேலன்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடல்லையோ இல்லை ஜீரணம் இல்லை தோல் சம்மந்தமான சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாப்பாடு நேரம் தவறி சாப்பிட்றது தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் வர்றதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்கும். கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. அதிகமாக டீ காஃபி குடிக்கிறத குறைங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது. இந்த 2 நாள் ஏதாவது முக்கியமான வேலை செய்கிறதுக்கு, அக்கௌண்ட்ஸ் எதனா பார்க்குறதுக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த 2 நாள் உகந்த நாளாக தான் இருக்கும், புதன்கிழமையும் சனிக்கிழமையும்.
புதன்கிழமை விஷ்ணு பகவானுக்கு இல்லை பெருமாள் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் கொஞ்சம் வரும், அதை வந்து தவிர்த்துக்கோங்க. அது தவிர்த்திங்கனால உங்களுக்கு வேலையில் வர தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் வளர்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி பொறுத்தவரையில் ஒரு பொதுவான உறுதியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கறையும் இல்லை. சின்ன சின்ன உங்களோட மனசில் இருக்கிற குறைகளை மட்டும் விட்டுருங்க. ஏதாவது அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு விட்றீங்க, அது ஒரு நிலையான வளர்ச்சி உங்களுக்கு தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.